ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற சி ப்ரோகிராமுக்கு உண்டான ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அம் ஒரு ரைட் ஹால்ஃப் ஸ்டார் பேட்டர்ன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ, அதுதான் இதுல நடந்திருக்கு. ஸோ, இதனோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கிறேன். ம். ஸோ, ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி வரணும்னா, அம் அ ஒரு ஸ்பேஸ் வரணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? 1, 2, 3, 4 டேப் குடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 2, 3 அப்படின்னு குடுத்துட்டு, 4 அப்படின்னு குடுத்துட்டு, இன்னும் 2 ஸ்டார் இங்க பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ சாரி இந்த மாரி முன்னாடி வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 ஆ இங்க ஒரு ஸ்டாரு, இப்படி 3 ஸ்டார் வரணும். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது அப்படியே இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் லாஜிக் தான் இப்ப நம்ம இந்த ஃபார் லூப்ல போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆ இதுல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற சி புரோகிராமுக்கு உண்டான ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது நம்மளுக்கு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இத இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? அம் இப்போ மெயின் ஃபங்ஷன் எழுதியிருக்கிறோம். மெயின் ஃபங்ஷனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போற டேட்டா டைப்ல இருந்து ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நம்பர் குடுக்கணும். அதுக்கு லூப்புக்காக ஐ, ஜே, கே அப்படிங்கிற ஒரு 3 வேரியபிள். அதோட 4வது வந்து நம்பர் வேரியபிள்னு இருக்குது. ஓகேங்களா? கேரக்டர் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லூப் வந்து திருப்பியும் நம்மளுக்கு கன்டின்யூ ஆகணும். அதாவது யூசர் வந்து எக்ஸிட் குடுக்க வரைக்கும் நம்மளுக்கு லூப் வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கணும். இன்னொரு நம்பர் கேட்கணும். ஸோ, அதுக்காகத்தான் அந்த சாய்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி கேரக்டர் டேட்டா டைப் வேரியபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, அப்படிங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்ணி நம்ம என்ன டூ வைல் அப்படிங்கிற லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லூப்ப திருப்பியும் யூசர் எக்ஸிட் பண்ண வரைக்கும் ரொட்டேட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ, இதுல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டூல என்ன பண்ணுது அப்டின்னா, பிரிண்ட் ஆஃப்ல என்டர் நம்பர் நம்பர் என்டர் பண்ண சொல்லி நம்மளுக்கு அங்க டிஸ்ப்ளேல காட்டணும். அ அப்போ வந்து ஸ்கேன் ஆஃப்ல வந்து பெர்சன்டேஜ் டி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த நம்பர் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப்ல யூ என்டர் எ நம்பர் இஸ் அதாவது யூசர் என்ன நம்பர் என்டர் பண்றாங்களோ, அந்த நம்பர வந்து இங்க ஷோ பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஓகே. ஆ இந்த ஸ்லீப் அப்படிங்கிறதையும் நான் அடுத்ததா லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? ஆ இப்போதைக்கு இது தேவையில்ல ஸ்லீப் அப்படிங்கிறது. ஆ இத மட்டும் பார்த்துக்கோங்க. யூ என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்பர் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல யூசர் என்ன குடுத்தாங்களோ அந்த நம்பர காட்டும். அடுத்ததா வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபார் லூப் ஒண்ணு போட்டிருக்கோம் இதுல. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மெயின் பார்ட். இதுதான். ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இப்போ யூசர் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. என்ன அப்டின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம அ ஒரு 7 அப்டிங்கிற ஒரு நம்பர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 7 வச்சுக்கலாம். இப்போ ஃபார் அ லூப்ல யூசர் வந்து நம்பர் ஈக்குவல் டூ 7 வச்சுட்டோம். இப்போ ஃபார் லூப்ல ஐஸ் ஈக்குவல் டூ 1 அப்டின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆ ஐ லெஸ் தேன் நம்பர் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, இதையும் கமெண்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஐ ஈக்குவல் டூ 1ன்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ யூசர் என்ன குடுத்திருக்காங்க, இந்த இடத்துல 7 குடுத்திருக்காங்க. ஸோ நம்பருக்கு உண்டானது 7 அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ. ட்ரூனா என்ன நடக்கும்? உள்ளார வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா, இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளார ஒரு ஃபார் லூப் இருக்கு. அப்புறம் அதுக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுறதுக்கு ஒரு ஃபார் லூப், அப்புறம் ஸ்டார பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 இந்த இடத்துல 4 தான் குடுத்துருக்கேன். ஸோ நம்ம 7 குடுத்துருக்கிறோம். அதனால ஒரு 6 வந்து ஸ்பேஸ் உண்டாகும். 6 ஸ்பேஸ் வரும். 7த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதாவது லாஸ்ட்ல தான் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ. ட்ரூனா
உள்ளார வந்துரும். ஓகேங்களா? ஃபார் லூப்புக்குள்ளார ஃபர்ஸ்ட் இத பண்ணும். ஓகேங்களா? இத பண்றதுக்கு இப்ப நாம என்ன இதுக்கான கண்டிஷன் என்ன எழுதியிருக்கிறோம்னா, இந்த வேரியபிள் k அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், திருப்பி 1 தான் குடுத்திருக்கிறேன் நான். ஓகேங்களா? ஓகே. k ஈக்குவல் டூ 1 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? 2வது கண்டிஷன் வந்து k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர். ஓகேங்களா? அப்போ k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க என்ன வருது? k 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7. ஓகேங்களா? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 மைனஸ் ஐன்னு குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மைனஸ் ஐ. ஓகேங்களா? அப்போ ஐயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு இப்ப இங்க 1. அப்போ 7 மைனஸ் ஐ வந்து 1. ஓகேங்களா? அப்போ 7 மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6ன்னு இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு. இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 1 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6. இது ஏன் இப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறத அவுட்புட் வர்றப்ப நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும் இந்த இடத்துல, நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப்ல என்ன குடுத்திருக்கிறோம் அப்படின்னா, எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் தான் குடுத்திருக்கோம். டபுள் கோட்ஸ் குடுத்து, டபுள் கோட்ஸ் கடையில ஒரு ஸ்பேஸ் குடுத்திருக்கோம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ ஆகுறப்போ, இந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் இன்னும் ஃபெயில் ஆகல. இது ஒரு வேள ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும் தான் இங்க வரும். ஓகேங்களா? சோ இந்த லூப் இன்னமும் நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூலயே இருக்கு. அப்ப மறுபடியும் என்ன ஆகும்? இங்க தான் போகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் லூப்ல k வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகுற மாரி சொல்லியிருக்கோம். k++னா நம்மளுக்கு தெரியும். k = k+1. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சி புரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆடிஷனு மத்த இதுலலாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லன்னா இந்த சேனல்ல சி புரோகிராமுக்கு உண்டான ஒரு பேட்டர்னுக்கு உண்டான பிளேலிஸ்ட் குடுத்திருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, k = 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்? 2ஆ மாறியிருக்கும். அதாவது k வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆயிட்டு, இப்ப நம்மளுக்கு k 2ஆ மாறியிருக்கும். இப்போ k வந்து 2ஆ மாறுச்சுன்னா, இந்த இடத்துல என்ன ஆகும்? 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 மைனஸ் 1 அதேதான். ஓகேங்களா? இதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்பர் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஐல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6 திருப்பியும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ அதே சேம் லைன்ல இன்னொரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இங்க ஸ்பேஸ். 2 ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு வாட்டி இந்த லூப் இன்னமும் ஃபெயில் ஆகாததுனால, இன்னொரு வாட்டி நம்மளுக்கு இன்கிரிமென்ட் ஆகும். இன்கிரிமென்ட் ஆகுறப்ப 3 அப்படின்னு இன்கிரிமென்ட் ஆகும். ஓகேங்களா? k = 3 அப்படின்னு இன்கிரிமென்ட் ஆகும். 3 இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா, இங்க வந்து 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3. இப்பவும் கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த பிரிண்ட் அவுட் படி. மறுபடியும் திருப்பி லூப் ரன் ஆகுறப்போ, 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்போ 4 அப்படின்னு மாறும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு 4. ஓகேங்களா? 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6ன்னு இருக்கும் ஃபைனலா. ஓகேங்களா? சோ அப்போ வந்து நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ தான் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்போ k வந்து 5 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6ன்னு மாறும். அப்ப நம்மளுக்கு இன்னொரு ஸ்பேஸ் வந்து இந்த பிரிண்ட் அவுட் படி நம்மளுக்கு கிடைக்கும். திருப்பியும் இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 6 மாறும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 6 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 6 அப்படிங்கிறப்போ மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொரு ஸ்பேஸ் கிடைச்சுட்டு, இப்போ திருப்பி இங்க வந்து செக் பண்ணும். இங்க வந்து செக் பண்ணி இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு 7ஆ மாறிடும். இப்போ k வந்து நம்மளுக்கு 7ஆ இருக்கும். அப்போ 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 மைனஸ் 1ன்னு இருக்கும். அப்ப இங்க 7ஆ மாறுறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிட்டு இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த லூப் கம்ப்ளீட் ஆயிட்டு டைரக்ட்டா இங்க வந்து செக் பண்ணும். அடுத்தது. இங்க வந்து செக் பண்றப்போ நாம ஜேங்கிற இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, சேம் அதே j ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்திருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல அ கமெண்ட்ல போட்டுக்கலாம். j ஈக்குவல் டூ 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஐன்னு குடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ j வந்து நம்மளுக்கு என்னது? இந்த இடத்துல 1. j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ என்னது? நம்மளுக்கு i. இப்போ அ
ஐக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் 1ன்னு குடுத்திருக்கோம். அப்ப இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு தான் இருக்கும். அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1. நம்மளுக்கு என்னது? கண்டிஷன் ட்ரூ. நம்மளுக்கு என்ன அது லாஸ்ட்ல மட்டும் ஒரு ஸ்டார் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அதுதான் அதனோட லாஜிக். அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழ வந்துட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு இங்க ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆகி முடிச்சுட்டு நம்ம ஜே பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஜே வந்து ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு 2வா மாறும். ஆ இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ வந்து 2வா இருக்கும். இப்ப கண்டிஷன் நம்மளுக்கு என்னது? 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு அடுத்ததா பிரிண்ட் பண்ணாது. டைரக்ட்டா வெளியில வந்துரும். ஓகேங்களா? ஸோ வெளியில வந்துட்டு எங்க போய் செக் பண்ணும்? இந்த பிரிண்ட்எஃப்ல செக் பண்ணும். இந்த பிரிண்ட்எஃப்ல செக் பண்றப்போ நம்மளுக்கு /n குடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் லைன்ல வந்து நின்னுட்டு இருக்கும் கர்சர். இப்போ திருப்பியும் நம்மளுக்கு இந்த மெயின் கண்டிஷன் இருக்குங்கல்ல, இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 தான். இது இன்னும் ஃபால்ஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ திருப்பி என்ன ஆகும்? லூப் மறுபடியும் இங்க போய் கன்டின்யூ ஆகும். இங்க போய் கன்டின்யூ ஆகுறப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல? i++ அப்படின்னு ஒரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, i1 அப்படிங்கிறது நம்மளுக்கு அ 2வா இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? i லெஸ் தேன் ஈக்குவல் டூ நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு மாறியிருக்கு. 7ங்கிறது யூசர் குடுத்தது. அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ திருப்பியும் மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ கண்டிஷன் ட்ரூ. 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும்? உள்ளார வரும். உள்ளார வந்து இந்த லூப் வந்து வொர்க் பண்ணும். இந்த லூப் வொர்க் பண்றப்போ இப்ப k வந்து 1ஆ தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ num மைனஸ் i. ஓகேங்களா? இப்போ k வந்து ஆ சாரி 1 தான் இருக்கும். இது போன இதுக்காக சொன்னது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த மாரி வேல்யூ குடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு k வந்து 1ஆ தான் இருக்கும். k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ num மைனஸ் i அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த k ஓட வேல்யூ என்னது இங்க 1ஆ இருக்கும். அப்புறம் நம்பரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? அதே 7 தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இந்த i வந்து ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1ன்னு இருந்தது. இப்ப தான் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு i ஓட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? அப்போ 7 மைனஸ் 2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு 5ஆ மாறிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு k வந்து என்னது? 1. ஓகேங்களா? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5. கண்டிஷன் என்னது நம்மளுக்கு? ட்ரூ. ட்ரூனா 1 ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்குது. ஓகேங்களா? இங்க 1 ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அடுத்தது திருப்பியும் k ஆகும். இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ k வந்து 2ன்னு ஆகும். இந்த இடத்துல k வந்து 2ன்னு மாறும். அப்போ 2. 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இதே மாரி லூப் வந்து 2, 3, 4, 5 அப்படின்னு 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு 5 ஸ்பேஸ் உண்டாகும். ஓகேங்களா? 5 ஸ்பேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல k வந்து 6ன்னு இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியில வந்துரும். ஓகேங்களா? கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த லூப்புக்கு வரும். இந்த லூப்ல வந்து செக் பண்றப்போ, நம்மளுக்கு j வந்து 1 தான். ஓகேங்களா? j வந்து 1 தான். ஃபர்ஸ்ட் 1 தான் குடுத்திருக்கிறோம். j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i அப்படின்னு குடுத்திருக்கோம். j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ iங்கிறப்போ நம்மளுக்கு ஆ i யோட வேல்யூ என்னது இப்ப நம்மளுக்கு 1ல இருந்து 2வா இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுங்கல்ல. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப 2ன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஸ்டார். லாஸ்ட் ஸ்டாருக்கு முன்னாடி ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப j வந்து இன்னொரு வாட்டி இன்கிரிமெண்ட் ஆகும். பிளஸ் 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். இப்ப j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i. j வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு மாறும். அப்போ என்ன ஆகும்? இன்னொரு வாட்டி நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த லாஸ்ட் 2 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு 5 ஸ்பேஸ் விட்டு இங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? j வந்து இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு 3 ஆகும். 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபெயில். திருப்பி இங்க வந்து i யோட வேல்யூ என்ன ஆகும்? நம்மளுக்கு 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ i யோட கரண்ட் வேல்யூ வந்து 3ஆ மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப எங்கெல்லாம் i வருதோ அங்க 3 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்ப 3 சாரி ஒரு நிமிஷம். ஓகே. அது என்டர் கீ பிரஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல 3 அப்படின்னு குடுத்தோம்னா 7 மைனஸ் 3 அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல 4 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு லூப் வந்து பார்த்தீங்கன்னா, k வந்து 1ல இருந்து 2, 3, 4 அப்படின்னு கன்டினியூஸா இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். 4 ஸ்பேஸ் கிடைக்கும்.
அப்புறம் இந்த இடத்துல வந்து ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 3 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க ஜே வந்து 1, 2, 3 அப்படிங்கிற 3 டைம்ஸ் லூப் ரன் ஆகும். ஸோ 3 டைம்ஸ் லூப் ரன் ஆகுறப்போ, பிரிண்டப்ல நம்ம என்ன குடுத்துருக்கோம்? ஸ்டார் குடுத்துருக்கோம். அந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த லூப் வந்து அ வொர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, பிரிண்ட் ஆஃப் டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து நம்பர் 7ன்னு குடுத்து, அவங்க வந்து இந்த லூப்ப ரன் பண்ண வச்சுட்டாங்க. அ அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகி முடிச்சுருச்சு. கம்ப்ளீட்டா இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகி முடிச்சுருச்சு. ஓகேங்களா? பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது எக்ஸிட் ஆகாம யூசர் கிட்ட திரும்பவும் கேட்கணும். என்னன்னு, "டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ?" அதாவது யூசர் எக்ஸிட் குடுத்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகணும். இல்லன்னா ஆகக்கூடாது. திருப்பியும் கன்டின்யூ ஆகணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னொரு வாட்டி புரோகிராம் ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கக்கூடாது. டைரக்ட்டா வந்து யூசர் குடுத்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு நம்மகிட்ட கேட்கணும். அதாவது இந்த லூப் எல்லாமே பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கேன்எஃப்ல %c அண்ட் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த வேரியபிள் கேரக்டர் வேரியபிள் நேம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கேரக்டர ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். %cல இந்த ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பேஸ் குடுக்காம ஒரு வேள நீங்க விட்டீங்க அப்டின்னா, அந்த இடத்துல அது வந்து நெக்ஸ்ட் லைன தான் ரீட் பண்ணுமே ஒழிய, நீங்க குடுக்குற கேரக்டர ரீட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நெக்ஸ்ட் லைன் அதாவது /nல ஏற்படுற நியூ லைன வந்து கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் இல்லாம நீங்க குடுத்து பாருங்க, நம்மளுக்கு எரர் அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லன்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஒருவேள நீங்க ஸ்பேஸ் குடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, கெட் கேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன நீங்க யூஸ் பண்ணணும். கெட் கேர் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், அ அந்த நியூ லைன் கிரியேட் ஆகுறப்போ, அதாவது இந்த ஸ்பேஸ் குடுக்காம இருக்கிறப்போ, கெட் கேர் குடுத்தீங்கன்னா தான், நம்மளுக்கு வந்துட்டு அந்த நியூ லைன் கிரியேட் ஆகாம அத கிளியர் பண்ணிவிடும். அதனோட வேல தான் அந்த கெட் கேர். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸ்பேஸ் குடுத்துர்றோம். இத சேவ் பண்ணிட்டோம். ஸோ இது தெரியலன்னா என்னுடைய எல்லா டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ இதுக்கு முன்னாடி போட்ட சி புரோகிராம்ல பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் பிளேலிஸ்ட்ல எல்லாத்துலயும் இந்த கெட் கேர் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ இதுல தெரியலன்னா, அதுல போய் இன்னமும் டீட்டெயிலா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் குடுத்துருக்கிறோம். சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் எத பேஸ் பண்ணி நடக்குதுன்னா, இந்த வைல்ங்கிற கண்டிஷனுக்குள்ள. ஓகேங்களா? இந்த லூப் வந்து அதாவது சாய்ஸ்ல யூசர் வந்து என்னன்னு டைப் பண்ணணும், ஸ்மால் y இல்லன்னா கேப்ஸ் Y அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஓகேங்களா? இத விட்டுட்டு வேற ஏதாவது டைப் பண்ணாங்க, அதாவது நோ அப்படிங்கிறத டைப் பண்றாங்க, வேற ஏதாவது லெட்டர் டைப் பண்றாங்க, நம்பர் டைப் பண்றாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கண்டிஷன் குடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, திருப்பியும் இங்க போயிட்டு நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து என்டர் நம்பர் இதுல எல்லாமே கேக்கும். ஒரு வேள வேற ஏதாவது இது குடுத்தாங்க அப்டின்னா, எக்ஸிட் ஆயி வெளில வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது வொர்க் ஆகுதான்னு இப்ப செக் பண்ணிடலாம். இப்ப பில்டர்ல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறோம். ரன் குடுத்தோம்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்டர் நம்பர்ன்னு நம்மகிட்ட கேக்குது. இங்க குடுத்த மாரியே என்டர் நம்பர் அப்டின்னு கேக்குது. நம்ம நம்பர ஒண்ணு குடுக்குறோம். நம்ம வந்து /t குடுத்து 1 டேப் ஸ்பேஸ் குடுத்துருக்கிறேன். நம்பர் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக. நான் என்ன பண்றேன்னா, 7 அப்டின்னு குடுக்குறேன். 7ன்னு குடுத்துட்டு, இப்ப நான் என்டர் கீபோர்ட்ல என்டர் கீ பிரஸ் பண்றேன். யூ என்டர் யூர் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யூ என்டர் யூர் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்குது. 1 ஸ்பேஸ் டேப் குடுத்துருக்கிறேன். /t. ஸோ 7 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ அதே மாரி 6 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டார் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் எல்லாமே குறைஞ்சுட்டு வந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்பேஸ் எல்லாமே இந்த இடத்துல இல்லாம கரெக்ட்டா பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்பேஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்ம செட் பண்ணி வச்ச இந்த சாய்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்மால் லெட்டர் ஒய் இல்லன்னா கேப்ஸ் லெட்டர் ஒய் 2ல ஏதாவது ஒண்ண பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அ க ஸ்மால் ஒய் அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, லூப் உள்ளார போயிருச்சு. என்டர் நம்பர் கேட்குது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, 6 அப்படின்னு குடுத்துட்டு என்டர் கீ பிரஸ் பண்றேன். திருப்பியும் நம்மளுக்கு இது நடக்குது. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூல நான் வந்து என் அப்படின்னு நோ அப்படின்னு குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். ஸோ வெளில வந்துருச்சு. ஓகேங்களா? பிரஸ் எனி கீ டூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லி வெளிய வந்துருச்சு. இப்ப நான் இத குளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வரணுங்கிறதுக்காக டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அந்த லெட்டர் தெரியணுங்கிறதுக்காக /t குடுக்குறேன். ஒரு நல்ல தெளிவான ஸ்பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த இன்க்ளூட் windows.h அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ யூ என்டர் யூர் நம்பர் இஸ் அதாவது யூசர் நீங்க என்ன நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா,
அத ஷோ பண்ணி காட்டுது. ஓகேங்களா? சி ப்ரோகிராம் வந்து ஷோ பண்ணி காட்டுது. அதுக்கப்புறம் அ என்ன நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே காட்டணும். டிலேக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அ இது பிரிண்ட் ஆகணும். அதாவது நீங்க என்ன நம்பர வந்து டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யூசருக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாரி. ஓகேங்களா? ஒரு தெளிவான ஒரு வியூக்காகத்தான். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, சி ப்ரோகிராம்ல include windows.h அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த include windows.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் வேணும் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஸ்லீப் அப்படின்னு 2000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப 2000 மில்லி செகண்ட்ஸ் அதாவது 2 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிலேவ ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அ இது வந்து எதுக்காக அப்படின்னா, 2 செகண்ட்ஸ் டிலே. ஓகேங்களா? அ அதாவது அ 2000 மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா? செகண்ட். ஓகேங்களா? 2000 மில்லி செகண்ட்ஸ் 2000 ஓகே. ஸோ ஓகேங்களா? டோ நம்மளுக்கு இது நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் குடுத்தா இங்க வந்து என்டர் நம்பர் கேட்குது. நம்ம வந்து அதே மாதிரி 4 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். என்டர் குடுக்குறேன். யூ என்டர் எ நம்பர் இஸ் 4ன்னு வந்திருக்கு. 2 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்திருக்கு. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. நான் இப்ப என்ன பண்றேன்னா, எஸ் அப்படிங்கிற லெட்டர் குடுக்குறேன். கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். என்டர் நம்பர் கேட்குது. இப்ப நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு அடுத்த நம்பர் 5 அப்படின்னு குடுத்துட்டு, கீபோர்ட்ல என்டர் கீ பிரஸ் பண்றேன். யூ என்டர் எ நம்பர் இஸ் 5ன்னு சொல்லி வந்திருக்கு. ஒரு 2 செகண்ட் டிலேக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ கேட்குது. நான் நோ குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். வெளியில எக்ஸிட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் எஃப் குடுக்கலாம் இந்த இடத்துல. ஒரு பிரிண்ட் எஃப்ல ஆ அ டிலே டூ வியூ யுவர் டிலே டிலே ஃபார் 2 செகண்ட்ஸ்ன்னு மட்டும் போடுறேன். ஓகேங்களா? CONDS ஓகேங்களா? 2 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? 2 செகண்ட்ஸ் வந்து அது டிலே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ 2 செகண்ட்ஸ் டிலே ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மெசேஜ ஷோ பண்ணி காட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டு இது நடக்கணும் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? இப்போ அது டிலே ஆகுதாங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அப்போ பில்டர்ல போயிட்டு பில்டர் ரன் குடுத்துருக்கிறேன். ஆ இப்போ ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்குது. நான் 7 குடுக்குறேன். கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். யூ என்டர் எ நம்பர் இஸ் 7 டிலே ஃபார் 2 செகண்ட்ஸ். அதாவது 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்த வேலை நடந்திருக்கு. அப்படின்னு கேட்குது. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ குடுத்துருக்கேன். நான் நோ குடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டார் இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு ஸ்பேஸ்ல. ஸோ இந்த இடத்துல என்ன தப்பு நடந்திருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்லாஷ் என் குடுத்தோம்னா, அந்த வேலை கரெக்ட்டா நடக்கும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு பில்டுல போயிட்டு பில்டர் ரன் குடுத்துருக்கிறேன். ரன் குடுத்துட்டு இப்ப ரன் பண்றோம். என்டர் நம்பர் கேட்குது. நான் 7 குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் கீ பிரஸ் பண்றேன். யூ என்டர் எ நம்பர் இஸ் 7 டிலே ஃபார் 2 செகண்ட்ஸ். அதாவது 2 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டார வந்து கரெக்ட்டா பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படிங்கிறது நோ குடுத்துர்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம குடுத்தது பிரிண்ட் ஆஃப் குடுக்குறப்போ, அ அந்த ஸ்பேஸ் என்ன நடக்குது? அங்க நான் ஸ்பேஸ் தான் விட்டுருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அண்டர்ஸ்கோர் சிம்பல் குடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் சிம்பல் குடுத்து செக் பண்றோம். பில்டுல போயிட்டு பில்டர் ரன் குடுக்குது. இப்ப என்டர் நம்பர் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குது. நான் வந்து 7 அப்படின்னு குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் பிரஸ் பண்ணேன். 2 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நாம குடுத்த அந்த இடத்துல, அதாவது ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த அண்டர்ஸ்கோர் சிம்பல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்பேஸ் கிரியேட் ஆகுறதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என் குடுத்து எக்ஸிட் பண்றேன். ஓகேங்களா? எக்ஸிட் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த சி புரோகிராம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்ட வாங்குறோம். அந்த இன்புட்ட வாங்கிட்டு நம்மளுக்கு நாம இப்போ ஒரு பேட்டர்ன அதுல வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு பேட்டர்ன் லாஜிக் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? 3 வேரியபிள் ஐ, ஜே, கே இதுதான் அந்த மெயினான வேலைகள செய்யுது. ஓகேங்களா? ஸோ யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்குனதும் இல்லாம, நம்மளுக்கு வந்து யூசர் எக்ஸிட் குடுத்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகணும். இல்லன்னா எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படிங்கிற இன்னொரு ரூலையும் இந்த சி புரோகிராமுக்கு நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி இது கரெக்ட்டா ஒர்க் ஆயிருச்சு. அதோட மட்டும் இல்லாத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, include windows.h அப்படின்னு ஒரு டிலேக்கு உண்டான ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டு, அதுக்கு உண்டான ஒரு ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போட்டு 2 செகண்ட்ஸ் டிலே அப்படிங்கிறத ஏற்படுத்தி அவுட்புட்ட பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இதே மாரி சி புரோகிராமுக்கு உண்டான பேட்டர்ன் வீடியோஸ
நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.